ஸோ இப்போ பைபிளை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, பைபிளை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆத்தர் எழுதியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஸோ அதில் ஓல்டு டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா மோசஸ்ன்றவர் ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் ஆஃப் பைபிளை எழுதினார். எப்போ எழுதினார்னா பென்டாடிச்சில் எழுதினார். டேவிடுன்றவர் சால்ம்ஸ் எழுதினார். சோலமன் அப்படின்றவர் வந்து ப்ராவர்ப், எக்லிசாட்ஸ், சாங் ஆஃப் சோலமன் அதெல்லாம் எழுதினார். ப்ரொஃபெட்ஸ் எழுதினது வந்து இசையா, ஜெர்மியா, எசிகேல். இதை தவிர்த்து 2 மைனர் ப்ரொஃபெட்ஸ் எழுதினார். அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா காஸ்பல்ஸை எழுதினது வந்து மேத்யூ, மார்க், லியூக், ஜான் 4 பேர் எழுதினாங்க. எபிசில்ஸில் வந்து பால் எழுதினார். எப்படின்னா இயர்லி கிறிஸ்டின் கம்யூனிட்டியை பற்றின எபிசோட்ஸை வந்து பால் எழுதினார். அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் யார் எழுதினாங்கன்னா பீட்டர், ஜேம்ஸ், ஜூட் அவங்க எழுதினாங்க. புக் ஆஃப் ரெவிலேஷன் எழுதினது ஜான். ஸோ டிரான்ஸ்லேட்டர் பைபிளை யாரெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் விக்லிஃப். இவர் தான் இங்கிலீஷில் முதல்ல வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார் லாட்டின்லேருந்து. எப்போனா 1382 டிரான்ஸ்லேட் பண்ணார். அதுக்கப்புறம் வில்லியம் டிண்டேல் அவர் வந்து நியூ டெஸ்டமெண்ட் அதை வந்து க்ரீக்லேருந்தும் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை வந்து ஹெர்பியூலேருந்தும் டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்புறம் மைல் கவர்டேல் வந்து டிண்டேலோட ஒர்க்கை மொத்தமாக முடித்து 1535 பப்ளிஷ் பண்ணார். ஏன்னா வில்லியம் டிண்டேலை உயிரோடு வச்சு கொளுத்திட்டாங்க அதனால். ஸோ கிங்ஸ் ஜெர்ம் வெர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1611. ஸோ பைபிள் 1400 BCயில் வந்தது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மோசஸ்க்கு டெலிவரி பண்ணி ஓல்டு டெஸ்டமெண்ட் எழுதினது 500 BCயில். நியூ டெஸ்டமெண்ட் வந்து 50 to 150 ADயில் எழுதினாங்க. ஸோ இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறப்பட பைபிள் என்ன அப்படின்னா கிங்ஸ் ஜேம் வெர்ஷன் 1611 இருக்கிற அந்த வெர்ஷன் தான் மோஸ்ட் யூஸ்ட். இதை தவிர்த்து என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னா நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், நியூ கிங்ஸ் ஜேம்